ஹலோ ஐபிஎல் 2025 சீசன் 18 இதோட ஓப்பனிங் செரமோனி, அதாவது ஓப்பனிங் மேட்ச் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். அதாவது லாஸ்ட் இயர் இவங்க தான் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடை வச்சுட்டு இந்த வருஷம் ஆடிருக்காங்க. கோர் அப்படியே போயிருச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ரசல்லாம் ரீட்டைன் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் இயர் இவங்க வின்னுக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் தந்த ஃபில் சால்ட்டை விட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பேக் போனாக இருந்தார், அவரை விட்டுட்டாங்க. இதோட அவுட்லுக்கே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வருஷம் கேகேஆர் பார்க்குறப்போ. அந்த ஒரு த்ரெட் ஃபீல் சுத்தமாக கிடையாது. ஸ்லைட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் சைடு. ஸோ இப்படி எக்கச்சக்கமான கான்ஸ் இந்த டீமில் இருக்குது. இதை தாண்டி நம்ம ஆர்சிபி பற்றி பேசணும் அப்படின்னா, ஆர்சிபி ஒரு ரெஜுவினேட்டட் சைடாக இந்த வருஷம் வந்திருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எனக்கு பர்சனலாக பேட்டிங் ஆட கொஞ்சம் வீக்காக தான் தெரியுது. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆர்சிபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேகேஆருக்கான அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேகேஆர் பேட் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட்ங்க, சீரியஸாக. அந்த ஃப்ரெஷ் யங்ஸ்டரை ரஷிக் சலாம் நினைக்கிற அவர் பேர், அவர் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஹேசல்வுட் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் போட்டார், ஓப்பனிங் ஸ்பெல். 2 ஓவர் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். டீகாக்கோட விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷிக்கோட ஓவரை டார்கெட் பண்ணாங்க. அப்புறம் ரஹானே வந்ததுக்கப்புறம் கேமோட போக்கே வேறு லெவலில் போயிடுச்சு. டக்குன்னு ஒரு அடுத்த ஒரு 6-7 ஓவரில் ஃபாஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 100 வரைக்கும் ரீச் பண்ணாங்க. அங்கே தான் கேம் சேஞ்ச் ஆச்சு. ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் கிருணால் பாண்டியா இவ்வளோ நல்லா பவுல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் வித் பால். அண்ட் அவரை நல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அவங்க எடுத்திருந்த அந்த டிசிஷன்ஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரசல் வந்தப்போ அந்த ஷுவாஷை கொடுத்தது, லிவிங்ஸ்டனை கொடுத்தது, இப்படி நல்ல நல்ல மூவ்ஸ்லாம் பண்ணாங்க ஆர்சிபி. இது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் அவுட்லுக்கு தருது. டீமோட அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு தர வைக்குது. ஸோ இதை தாண்டி கேகேஆர் ஒரு சோக் பண்ணிட்டாங்க. ரிங்கு சிங் அடிக்கல, ரசல் அடிக்கல. இப்படி லோவர் ஆர்டர் ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு இந்த லைனப்புக்கு, பவுலிங் லைனப்புக்கு ஒரு 220 டார்கெட் வச்சுருந்தா கொஞ்சம் ஆர்சிபி ஒரு த்ரெட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவென்ச்சுவலி அது நடக்கலை. வித்தின் 180 தே காட் பண்டில்ட் அப். ஸோ அதுக்கப்புறம் நான் ஆர்சிபி எடுத்தோடனே ஒரு எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட்டு. ஃபில் சால்ட் தன்னோட பழைய டீம் போட்டு பொழந்துட்டார். ஒரு சூப்பர் ஸ்டார்ட். ஒரு 6 ஓவரில் 80 ரனுக்கு மேலே ஈஸியாக அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் கேகேஆரோட அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் அவரை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, நரேன் இவங்கெல்லாம் வந்தாலுமே அந்த ரன் ஃப்ளோவாக கண்ட்ரோலே பண்ண முடியல. விராட் ஒரு ஸ்மூத்தான இன்னிங்ஸ் ரொம்ப நாள் கழித்து ஐபிஎல்லில் ஆடிட்டுருக்காரு. அந்த ரன் ரேட்டும் டெம்போவும் நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தார் விராட் கோலி. இதில் டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேகேஆரோட அந்த வீக்னஸ் கிளியராக தெரியுது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் சைடு, இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு மாதிரியும் தெரியுது. அந்த அதர் ஹேண்ட் ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு எனர்ஜியோடு அந்த வருஷம் வந்திருக்காங்க. பார்ப்போம். ஆர்சிபியோட ஒரு பெரிய வீக்னஸ் நம்ம சொல்கிறதுனா க்ரன்ச் சுச்சுவேஷன். அந்த டைமில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த க்ரன்ச் மேட்ச் பிளேயராக இந்த வருஷம் யாராவது வருவாங்களா, ரெஸ்க்யூ பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். பவுலிங்கில் நிறையா ஓட்டை இருக்குது. அதை எந்த அளவுக்கு அவங்க அடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கிருணால் பாண்டியா நல்லா பவுல் பண்ணியிருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக அவரால் இந்த பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, எஸ்பெஷலி ஸ்பின்னிங் ட்ராக்ஸில். ஏன்னா அவர் ஒரு குயிக்கர் பவுலர், பெருசாக டேர்ன் இருக்காது. ஸோ ஸ்பின் ட்ராக்கில் ஆர்சிபி எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கணும். பேசிக்கலி இந்த மேட்ச் வந்து ஒரு ஃப்ளாட் டெக், பேசி டெக். அதனால தான் ரஹானேவும் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஆடிட்டு இருந்தார். அவருக்கு பேஸ் கொஞ்சம் குறைச்சி போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் அந்த கேமோட மொமெண்டமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டு கேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதர் கிரவுண்ட்ஸ் ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்ஃபியர் இருக்குமா அப்படின்றத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பார்க்கலாம். இதுதான் இந்த மேட்சோட ஒரு ஷார்ட் குயிக் ரிவ்யூ. பார்க்கலாம். இதை ரெகுலராக பண்ண ட்ரை பண்ணுறேன்.